الحمد لله الذي وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலங்களின் தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக புனிதமிகு ரமலான் மாதத்தின் புனித இரவில் அல்லாஹுவை நின்று வணங்கி தொழுதுவிட்டு, அதை தொடர்ந்து மலக்குமார்களுடைய துஆக்களை ரஹ்மத்தையும் பெற்றுத்தருகிற, மலக்குமார்களுடைய துஆக்களை பெற்றுத்தருகிற இந்த அவையில் நம்மளை எல்லாம் கொண்டு கொள்ளிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்னென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். விண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, கெட்ட அகீதா உருவாவதற்கான அடிப்படை காரணிகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் முதலாவது நம்முடைய அறியாமை கண்டிப்பாக நம்முடைய கெட்ட அகீதாவை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இரண்டாவது காரணமாக மிக முக்கியமான காரணத்தை சொல்கிறார்கள், வரட்டு பிடிவாதம். இது மிக மிக மோசமான பண்புகளில் ஒன்று. பொதுவாக மனிதன் தனக்கு பிடிக்காத விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் கொஞ்சம் தயக்கமும் தடுமாற்றமும் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அந்த தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொண்டால் வெற்றி அடையலாம், நல்ல அகீதாவுக்குள் வந்து விடலாம். இல்லை என்றால் மிக மோசமான கெட்ட அகீதாவை தங்களுடைய கொள்கையாகவே கொண்டிருக்கும். அதிலேயும் குறிப்பாக வாழையடி வாழையாக முன்னோர்களிடத்திலிருந்து வருகிற ஒரு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது என்பது மனிதனுக்கு மிக மிக கசப்பான கடினமான காரியம். நாம் பழகி வந்திருப்போம், ஆனால் அது நல்ல அக்கீதாவா அல்லது கெட்ட அக்கீதாவா என்று உரசி பார்க்கிற பொழுது கெட்ட அக்கீதாவாகவே நமக்கு தெரியும். ஆனாலும் அதை விட முடியாமல் பிடிவாதமாக அதுக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யூதர்களிடத்தில் இருந்த பண்பாக ஒரு திருமறை வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். 2வது அத்தியாயம் சூரா அல் பக்ராவில் 170வது வசனத்தில் ஓதி சொல்கிறார்கள், வைதா கீல லஹும் இத்தபிஊ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்ற வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், காலு பல் நத்தபிஊ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாவனா அவலவு கான ஆபாவுஹும் லா யாக்கிலூன ஷையன் வலா யஹ்ததூன், நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எதில் இருக்க கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னதோடு மட்டும் சொன்னே அல்லாஹ் கேட்கிறார், அவர்களுடைய முன்னோர்கள் அறிவில்லாமலும் எதையுமே விளங்கி கொள்ளாமலும் நேர் வெளி பெறாமலும் இருந்தாலுமா அவர்களை இவர்கள் ஃபாலோ பண்ணுவார்கள்
என்று இந்த வசனத்திற்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு யூதர்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் யூதர்களில் ஒரு கூட்டத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை தான் எங்களுடைய முன்னோர்கள் எதுல இருந்தார்களோ அது எங்களுக்கு போதுமானது, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம், எங்களை விட்டுருங்க என்று சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு இறங்கிய சபபு நுஸூல் காரணத்தை சொல்லுகிறார்கள். இது மூமின்களிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு. நம்முடைய முன்னோர்கள் உண்மையிலேயே நேர்வழியில் இருந்திருக்கலாம். அப்படி நேர்வழியில் இருந்திருப்பார்களானால் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவதற்கு மார்க்கம் ஊக்குவிக்கிறது. மார்க்கம் அதை என்கரேஜ்மெண்ட் பண்ணி நீங்க மேல போங்கிறது. ஆனா அதே மூதாதையர்கள் வழிகேட்டில்தான் இருந்தார்கள் என்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் போட்டு நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க என்று சொல்லுகிறான் அல்லாஹ். ரெண்டுல முதல் வகை இருக்கு பாருங்க, அது முன்னோர்கள்ட்ட இருந்து நல்லவைகள் வரும், மறுக்கிறதுக்கே இல்லை. அப்படி நல்லவைகள் நல்ல கொள்கைகள் வந்தால் அதை எடுத்து நடக்கலாம். அப்படி எடுத்து நடப்பதற்கு ரசூலுல்லாஹ்வும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்படி வந்தவைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிருந்த நபிமார்களுடைய கொள்கைகள் வந்துச்சுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அல்லது நபிமார்களுடைய காலத்தில் இருந்து எஞ்சி வந்து ஃபில்டராய் நிற்கிற ஒரு செய்தி என்ன என்றால், உமக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியவைகளை செய்து கொள். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்லுவதற்கு முன்னால் சொல்றாங்க, எல்லா நபிமார்களும் இதை சொன்னார்களாம். எப்படி வருது பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் எல்லா நபிமார்களும் சொன்ன பொதுவான ஒரு கொள்கை என்னென்றால், வெட்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியம். வெட்கம் இல்லை என்றால் எதை வேண்டாலும் செஞ்சுக்க, விரும்பியதை செய். வெட்கம் இருந்தால் செய்ய மாட்டான் மனுஷன். வெட்கம் என்பது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான். அதுக்கு நீங்க உதாரணத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு பார்க்கலாம். பொண்ணு பார்க்க முடியாது, மாப்பிள்ளை வெட்கத்துல அப்படியே மிளறுவாரு. அவருடைய முகமெல்லாம் அது வரைக்கும் இருந்ததை விட இது ஒரு மாதிரி அப்படியே நிமிர்ந்தோம். ஏன் தெரியுமா? அந்த வெட்க உணர்வு, ஒரு புது இடத்தை நம்ம அடைகிறோம் என்று. இப்படி இருப்பது மார்க்கத்துல கூடுமா கூடாதுன்னா கூடும், செய்யுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்வே ஒருத்தர் வெட்கப்பட்டு இருக்கிறத சிலர்கள் கண்டிக்க போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடுங்க அவரை, அவர் வெட்கப்படுறாருல, விடுங்க, அவர் நல்லது அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வே வெட்கப்பட்டாங்க. யாரை பார்த்து? பொம்பளைங்களை பார்த்து இல்ல, நம்ம சில பெண்களை பார்த்து வைக்க. அப்படி இல்லை, தன்னுடைய சொந்த மருமகனார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் ரசூலுல்லாஹ் இந்த தண்ணி போற இடத்துல காலை கீழே போட்டு அப்படியே தங்களுடைய கீழாடி அப்படியே மேல தூக்கியிருக்காங்க, முட்டிக்கு மேல. ரசூலுல்லாஹ் பாருங்க எவ்வளவு பெரிய ப்ரெஷர்ல இருக்கிறது, அதெல்லாம் இல்லை, தண்ணியில் அப்படியே காலை அப்படியே ஆட்டிட்டு இருக்காங்க அந்த கிணத்துல போட்டு. ஒன்னே அபூபக்கர் வர்றாங்கன்றாங்க, வர சொல்லுங்கன்றாங்க. உமர் வர்றாரு, வர சொல்லுங்க. உஸ்மான் இப்னு அஃபான் வர்றாரு அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் டப்புன்னு கீழே எடுத்து விட்டாங்க. அப்ப கேட்டாங்க, என்ன அபூபக்கருக்கு செய்யல, உமருக்கு செய்யல, உஸ்மானுக்கு மட்டும்? உஸ்மானை பார்த்து மலக்குமார்களே வைக்கப்படுவாங்க, நான் வைக்கப்படக்கூடாதுன்னாங்க. காரணம் என்னன்னா, வாழையடி வாழையா வர்ற ஒரு கொள்கையை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவைகளுக்கு சொன்னது. அதே கெட்ட கொள்கை வந்துச்சுன்னு வைங்க, தூக்கி ஓரமா விட்டுருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் பிள்ளைக்கு இப்ராஹிம்னு தான் பேர் வச்சிருக்கேன். எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
பல்வேறு மார்க்க கடமைகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூடயே இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தபிர் மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நபியே இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்றான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிலை வச்சிருந்த உடனே அல்லது ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்த உடனே ஏதோ எங்க பாப்பா இப்ராஹிம் நபியுடைய சிலை அது காபா புனித காபாக்குள்ள இருக்கு அப்படின்னு ரசூல் அங்கீகரிக்கல, உடனே தூக்கி எட்டி எறிஞ்சிட்டாங்க. இன்னும் சொன்னாங்க, இதை செய்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும், இதை செய்தவர்கள் பாவிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வழிகள் வருகிற போது அவைகளை புறக்கணிப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை முஸ்லிம்களாகிய நாம் உள்வாங்கிக் கொள்ளணும், இல்லை என்றால் மாட்டிக்கொள்வோம். முன்னோர்களிடமிருந்து நல்லவைகள் வந்தால் எடுத்துக்கொள்வோம், கெட்டவைகள் வந்தால் அந்த கெட்டவைகளை புறக்கணிக்க கற்றுக்கணும். ஆனா மனுஷன் அதுல புறக்கணிக்க மாட்டான். மனுஷன் ரொம்ப கஷ்டம், அது மனசுக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், இதே யூதர்கள்ட்ட இன்னைக்கு விஞ்ஞானம் அவர்கள்ட்ட தான் கோலோச்சி இருக்கிறது இருக்கா? அந்த விஞ்ஞானத்துல காரை பைக்கை கண்டுபிடிச்சார்கள், 10ல கார் கண்டுபிடிச்சார்கள், 10ல ட்ரெயினை கண்டுபிடிச்சார்கள், 10ல ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சார்கள். எல்லாம் அவர்களுடைய மூதாதையிட்ட வந்துச்சா? வரவே இல்லை. அவங்க மூதாதையர்கள் எதுல போனாங்க? கோவேரி கழுதையில, குதிரையில, மாட்டுல, மாட்டு வண்டியில போனாங்க. மாட்டு வண்டியில இப்ப போங்கன்னு போய் சொல்லுங்களேன், எந்த காலத்துல பாருக்க அப்டேட் ஆகி வாங்குவாங்க நம்மளை. உங்க வாப்பா உங்களுடைய பரம்பரையே மாட்டு வண்டி தானே வச்சுட்டு இருந்துச்சு, உங்க பரம்பரையே மாட்டு வண்டியில தானே பெருமை பாராட்டிட்டு இருந்துச்சு, இப்ப என்னப்பா அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிட்டோம் அப்படின்றான். அதெல்லாம் ஓல்டு, முடிஞ்சு போச்சுன்னா. ஆனா அதே மாட்டை வணங்காதடான்னு சொன்னான், வணங்குவோம். சாமிரி உருவாக்கி விட்டுட்டு போனா மாட்டை வணங்குறத அதை விடவே மாட்டேன்றான். இன்னைக்கு வரைக்கும் மாட்டு வழிபாட உலகம் முழுவதும் கொண்டு வந்ததோட மட்டும் இல்ல, அதை விடாப்பிடியாக எங்க முன்னோர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், பெருமை, எங்க முன்னோர்களுடைய மகிமை என்றெல்லாம் புகழ்ந்து அதை விடவே மாட்டுகிறார்கள். பெரிய விஞ்ஞானியா இருக்கிறான், மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். காரணம் என்னென்றால் முன்னோர்களிலிருந்து வருகிற கெட்ட கொள்கையை விடாமல் இறுக்கி பிடிக்கிறது மனித மனங்களில் தொற்றிருக்கிற கெட்ட நோய். அது நல்ல அக்கீதாவை அடையவே விடாது. நல்ல அக்கீதாவை அழிக்கிற மிகப்பெரிய கிருமி, நோய் கிருமி என்பதை உணர்ந்து முஸ்லிம்களாகிய நாம் அதை சுத்தமா விட்டணும். நல்லவர்கள் நல்லது வந்துச்சா எடுத்துக்கிறோம், கெட்டது வந்துச்சா அது அவராட்சி, நாங்க செய்ய மாட்டோம் என்று ஒதுங்கணும். ஆனால் முஸ்லிம்களும் என்ன நிலைமை என்றால், குறிப்பாக நான் சொல்வது இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் இந்த 2வது கொள்கையை தான் ஊக்குவித்தார்கள். நல்ல கொள்கையை முடக்கி போட்டார்கள். முன்னோர்களிடமிருந்து வந்த பழக்கம் எல்லாத்தையும் செய்யுங்க. இங்க முகல் பேரரசா இருக்கட்டும், அங்கு உஸ்மானிய பேரரசா இருக்கட்டும், இவர்கள் ஊக்குவிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட முன்னோர்களுடைய கொள்கைகளை பூரா மீண்டும் 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 பள்ளிவாசல்கள் ஓரும் செய்வதற்கு ஊக்குவித்ததனுடைய விளைவு இன்னைக்கு அந்த அதிகாரமும் பறிக்கப்பட்டுச்சு. அதுதான் மார்க்கம், அதுதான் நல்ல கொள்கை என்று நம்பி போன முஸ்லிம்களுடைய கதியும் அதோ கதி, யூத கதி. புரிஞ்சுதா? அதனால ரொம்ப கவனமாக நாம புரிஞ்சுக்கிறோம். முன்னோர்களிலிருந்து நல்ல அல்லாஹ்வும் ரசூலும் அங்கீகரித்தவைகள் வந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் முன்னோர்களை கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம். அதை ஓரமா தான் வைக்கணும், வேற வழியே கிடையாது. இல்ல நாங்க வைப்போம்னா அது யூத கொள்கை, அது யூதர்களுடைய பண்பு, தூக்கி ஓரமா போட்டணும். இன்னும் நீங்க அதுக்குள்ள நீங்க நிறைய போய் உங்களுடைய ஆய்வுகள் அப்படியே விட்டீங்கன்னா நிறைய நம்மகிட்டயே அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். எங்க முன்னோர்கள் வழி வழியா செஞ்சுட்டு வந்துட்டாங்க, விட முடியல. அதானே இந்த எத்தனை பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இறந்தவர்களுக்கு சட்டம் ஓதுவது கூடாது என்று எத்தனை பேர், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஆனா விட முடியல.
அதே போல இறந்தவர்களுக்கு 3ஆம் நாள் 7ஆம் நாள் 10ஆம் நாள் ஃபாத்தியா ஓதக்கூடாதுன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா விட முடியல. ஏன் விட முடியல? முன்னோர்கள் வந்துருச்சு. எங்க தாத்தாவுக்கு ஓதிட்டாங்க, எங்க வாப்பாவுக்கு ஓதாம விட்டா எங்க அம்மா திட்டுது, என் தங்கச்சி திட்டுறா, எல்லாம் திட்டுறாங்க. தாத்தாவுக்கு ஓதிட்டா என் வாப்பாவுக்கு ஓதக்கூடாதா? என்னையும் சொல்ல போனால் இந்த பராத் இரவுக்கும் மெஹராஜ் இரவுக்கும் நமது ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அஜர்த்து கேட்ட கேள்வி உலமாக்களுடைய சபையில, நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் கொண்டாடினாங்களே, ஆனால் இன்னைக்கு எல்லாமே இல்லை, ஆதாரமே இல்லை என்று தெளிவாகிறதே, என்ன செய்யலாம் அப்படின்றாரு. இப்படி கேட்கிறாரு, என்ன செய்யலாம்? ஒண்ணுமே இல்லை, விட்டுட்டு ஒதுங்கிட வேண்டியதான். ஆனா விட முடியாது. ஏன் தெரியுமா? முன்னோர்கள்ட்ட பழகிட்டோம், அந்த இதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப முன்னோர்கள் கெட்டதை செஞ்சாங்களா? ஏத்துக்கிற முடியல. கெட்டதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போங்களேன், அது என்ன வந்துருச்சு? அது இல்லாத ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்களேன். சொன்னா என்ன குத்தமாய் போயிடுச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை புறக்கணிப்பது உங்களுக்கு பாரமா இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிப்பது பாரமாக இல்லை, ஆனால் முன்னோர்களை புறக்கணிப்பது பாரமாக இருக்கிறது. வரட்டு கர்வம், பிடிவாதம், இதை தூக்கி அல்லாஹ் நம்மளை ஊழமா வச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா, இறைவா சத்தியத்தை சத்தியமாக எனக்கு காட்டு, வர்ஸுக்னா இத்திபாஅ, அதை பின்பற்றுவதற்கு எனக்கு ரிஸ்க் அளி, எனக்கு உதவி செய். அல்லாஹும்ம அரினல் பாத்தில பாத்திலன், இறைவா அசத்தியத்தை அசத்தியமாக எனக்கு காட்டு, வர்ஸுக்னா இஜ்தினாபஹு, அதை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இது நம்முடைய நல்ல அக்கீதாவை அழிக்கிற கிருமி என்பதை ஒன்று. 3வது மிக முக்கியமானது, இந்த முன்னோர்கள் இன்னொரு சின்ன பிளவு இருக்கிறது. நல்லவர்கள், அறிஞர் பெருமக்கள், தக்லீத் என்று மார்க்கத்தில் சொல்லப்படுவது. தக்லீத் என்றால் கண்மூடி ஃபாலோ பண்ணுவது, கண்மூடி பின்பற்றி செல்வது. கண்மூடி பின்பற்றி செல்லலாமா? செல்லலாம். யார? ஒரே ஒருத்தர் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் கண்மூடி ஃபாலோ பண்ணணும். அங்கு நீங்க அறிவுக்கோ வேற எதுக்கோ இடம் கொடுத்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒன்னு சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்மூடி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இதை நாம சொல்லல, எல்லா இமாம்களும் சொல்லியிருக்கிறார்கள். எல்லா இமாம்களும் இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா, அந்த இமாம்கள் பெயராலேயே தக்லீதை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா அந்த இமாம்கள் நாளைக்கு மறுமையில் கண்டிப்பாக நம்புங்கள், நமக்கு ஆதரவாகத்தான் நிற்பார்கள். இமாம் அபு ஹனீஃபாவாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், இமாம் அஹ்மது பின் ஹம்பலா இருக்கட்டும், இன்னும் எத்தனை இமாம்களாக இருக்கட்டும், எல்லோ இமாம்களுமே சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் மனிதர்கள், நாங்கள் சரியானதையும் அடைந்திருப்போம், பிழையானதையும் அடைந்திருப்போம். எவ்வளவு மேன்மை! நம்மளே ஒரு சொல்றதுக்கு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். நான் நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன், நம்ம சொல்ல முடியுமா? சொன்னா நமக்கு என்ன நினைப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், நாங்கள் எதிலிருந்து எடுத்தோம் என்ற ஆதாரத்தை பார்க்காமல் எவரும் எங்களிடத்தில் இருந்து மார்க்க சட்டங்களை எடுப்பது லா யஹில்லு ஹலால் இல்லை. மார்க்க ஆதாரம் இல்லாமல் எங்க சொல்லை மட்டும் முன்னிறுத்துபவர்கள் எங்களை சார்ந்தவர் இல்லை. இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதுதான் எங்க வழி. மதுஹப் பண்றாங்க. எங்க மதுஹப் பண்றாங்க? நம்ம மதுஹப். இப்ப நாம யாரு? நாம தான் மதுஹப்வாதிகள். யாருடைய மதுஹப்வாதிகள்? இந்த கூற்று பிரகாரம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சொல்லு பிரகாரம் இன்னும் நேரடியா சொன்னார்கள், இதா சஹல் ஹதீஸு ஹாலஃப கௌலி, என் சொல்லுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குமானால் தரக்கு கௌலி, என் சொல்லை விட்டு விடுங்கள், தூக்கி போட்டுங்கன்றாங்க.
எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இதெல்லாம் சும்மா போற போக்க சொல்ல முடியாது. ஒரு பெரிய லட்சோப லட்ச மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறார்கள். அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், ஒரு செய்தி எனக்கு ஹதீஸ் மாற்றமாக என் சொல்லு இருந்த ஒரு புத்தகத்துல நீங்க படித்தால், அந்த புத்தகத்துல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்றால், தயவு செய்து என் சொல்லை போட்டுவிட்டு ஹதீஸை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, அதுதான் என் வழிமுறை, நீங்க எங்களுக்கு செய்கிற பேருபகாரம் என்கிறார்கள். இப்படி நிறைய போல இமாம் ஷாஃபி அதைத்தான் சொன்னார்கள், மாலிக் அதைத்தான் சொன்னார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இன்னி உச்சபட்சத்துல போய் நின்று சொன்னார்கள். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபருக்கு அடியில தான், பக்கத்துல தான் அவர்கள் பாடமே நடத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுக்கு போனால் ரௌலா ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல திண்ணை தோழர்கள் தங்கியிருந்தார்கள். அங்கதான் உட்கார்ந்து முழுமையாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாடம் நடத்தி விட்டு போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், கையை காட்டி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் நல்லதையும் அடைந்திருப்பார், கெட்டதையும் அடைந்திருப்பார். இன்னனா பஷருன், நாங்கள் மனிதர்கள், உசீபு ஒரு சட்டத்தை சரியா அடைந்திருப்போம், அஹ்தவு நாங்கள் தவறு இழைத்திருப்போம், இல்லா ரஜுலுன் இந்த மனிதரை தவிர, ரஜுலுன் மஅசூம் பாதுகாக்கப்பட்ட ஒரே மனிதர் இந்த கபரில் அடங்கியிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர யாரும் இல்லை. அவரை கண்ணை மூடி ஃபாலோ பண்ணுங்க, எங்களை கண்ணை மூடிட்டு போயிடாது வந்துடாதீங்க. வந்து மறுமையில இல்ல நாங்க ஷாஃபி இமாம் சொன்னார், இமாம் மாலிக் சொன்னார்னு எங்களுக்கு எதிராக நின்றாதீங்க. இப்ப நாம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்மூடி ஃபாலோ பண்ணுவது என்பது மிக மிக மோசமான நோய். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டுக்குள்ள நுழைய போகிறீங்களே அந்த செயலாக இருந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்து ஒரு சகோதரரை பார்த்து சிரிக்கிறீங்களே அந்த செயலாக இருந்தாலும் சரி, எல்லாம் மார்க்க நமக்கு சொன்னது. நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போவதாக இருந்தாலும் சரி, நீங்க 2 ரக்காத்து தொழுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அக்கீதா குர்ஆன் ஹதீஸ். இது அல்லாம வேறு யாராவது உங்களுக்கு கண்ணை மூடி ஃபாலோ பண்ணுவதற்கு இருக்காருன்னா யாருமே கிடையாது என்று கைவிரிக்கிறார்கள். இல்ல என்ன வேடிக்கைன்னா, அபூ ஹனீஃபாவை தூங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தான் சொல்லுகிறார்கள், நமக்கு இல்ல, நமக்கு தான் அவங்க சொன்னது தெளிவாயிருச்சு, அவங்களுக்கு தான் சொல்றாங்க, மக்களே நஷ்டம் அடைஞ்சிடாதீங்க, உங்க வாழ்க்கை மறுமையில பாழா போயிடக்கூடாது, நீங்க என்ன நம்பி வீணாகிறாதீங்க, நீங்க நான் சொல்லுவது உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், கிதாபா எழுதியிருந்தாலும் அவைகளில் அளவுகோல் கண்ணாடி, பார்க்க வேண்டிய அளவுகோல் குர்ஆனும் ஹதீஸையும் வைத்துக் கொண்டு பாருங்கள். அல்லாஹ்வை பத்தி நானே ஒன்னு சொல்லி இருந்தாலும் நீங்க குர்ஆனோடு ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பார்த்து குர்ஆனோடு ஒத்து நான் சொல்லி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துட்டு போங்க. குர்ஆனுக்கு கொஞ்சம் மாற்றமா நான் சொல்லி இருந்தால் அதை விட்டுங்க, குர்ஆன்ல என்ன சொன்னதோ அதை நம்பிட்டு போயிருங்க. இமாம் இன்னும் சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாமல் எவர்கள் அமல் செய்கிறார்களோ, ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கண்டு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க, அவர்கள் காரில் ஒரு விறகு சுமந்து செல்பவனை போல ஆவார்கள். கார் இருள ஒரு விறகு கட்ட தலையில தூக்கிக்கிட்டு போறவன் தான் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாமல் அமல் செய்பவன். நம்ம நினைக்கிறோம் நின்று தொழுகிறாங்க, அந்த தொழுகை அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், ஒரு இருட்டுக்குள்ள ஒரு பெரும் விறக்கட்ட சுமந்து கொண்டு நிற்கிறான், அதுக்குள்ள பாம்பும் இருக்கும், பள்ளியும் இருக்கும், தேரும் இருக்கும், எது வேண்டாலும் அவனை தீண்டும். ஆனா நம்ம என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம், நல்ல லைட்டை போட்டு ரொம்ப பயபக்தியோட நின்று நாம வணங்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்கிறார், இல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க, உங்க கல்வில இருக்கக்கூடிய ஈமான் நம்பிக்கை கார் இருளுக்குள்ள இருக்கிறது, அந்த இருளை விளங்குங்க, அமலுக்கு ஆதாரத்தை தேடுங்க என்று மாலிக் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள்.
இதெல்லாம் இப்படி நீங்க எல்லா இமாம்களுக்கும் பட்டியல் போடலாம், பெரிய பட்டியலே இருக்கிறது. கண்மூடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள், இந்த தலைவர் சொன்னார், எந்த இப்போ வாழும் தலைவராக இருந்தாலும் சரி, நமக்கு முன் சென்ற தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது வரப்போகிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே அளவுகோல் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு நம்பிக்கை சார்ந்து, ஒரு அக்கீதா சார்ந்து சொன்னார்களானால் அதுக்கு குர்ஆனில் இருந்து சொல்லுகிறார்களா பாருங்க, இருந்து ஒத்து போகுதா அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துக்கணும், அல்லது ஹதீஸில் இருந்து சொல்லுகிறார்களா ஒத்து போகிறதா அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையா அந்த விஷயத்தில் அவரை விட்டு விடுவோம். மொத்தமா இல்லை, நம்ம செய்கிற பெரிய பிள்ளை என்னன்னா மொத்தமா ஒரே அவர் வழிகேடு, அவருக்கு நமக்கு எந்த தொடர்பு அப்படி இல்லை. இந்த விஷயத்தில் இவர் இந்த பிழையை செய்கிறார், இந்த விஷயத்தில் இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் குர்ஆனை சார்ந்து கொண்டேன், நான் ஹதீஸை சார்ந்து கொண்டேன் ஒழிய இவரை விட்டு, இப்படி ஆரம்பிச்சமானால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அக்கீதா நல்லவாக மாறும். மாறினா என்ன கிடைக்கும்? இன்னொரு 4-5 இருக்கு, அதையும் பார்ப்போம். ஆனால் மாறினா என்ன? வெறுமனமே விமர்சனமா போயிட்டு இருந்தா அது பலன் அளிக்காது. மாறாக ஃபர்ஸ்ட் அறிவை தூக்கி ஓரம் கட்டிட்டோம், பரட்டு பிடிவாதத்தை ஓரம் கட்டிட்டோம், அறிஞர்கள் கெட்டதை சொல்லியிருந்தால் ஓரமா தூக்கி வச்சிருவோம் என்ற நம்பிக்கைக்கு வந்துட்டோம். இப்படி நம்புபவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறான், இந்த மூமின்கள் தான் வெற்றியாளர்கள். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் கத் அஃப்லஹல் முஃமினூன், இவர்கள்தான் வெற்றி பெற்ற மூமின்கள். அதோட மட்டும் இல்லை, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு கிரேடு உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுதாரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ, இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகிக்கிறான். இந்த பூமி அழிகிற மண்ணுக்கல்ல, கொஞ்ச நாள் விட்டோம்னா காடாக பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருக்கும் இந்த மண்ணுக்கு இல்லை, மாறாக கஸ்தூரி மனம் வீசும் அந்த ஃபிர்தௌஸுக்கு நீங்க தான்ப்பா வாரிசுதாரர்கள். அதனால அறிவை கொஞ்சம் அப்படியே ஓரமா தூக்கி ஓரம் கட்டிட்டு அமல் குர்ஆனுக்கும் ஹதீஸை தூக்கி அறிவிட்ட சொல்லுங்க, உனக்கு இதுதான் வழிகாட்டி, நீ பிழை செய்வாய் என்று. பிடிவாதம் என்று வருமா? முன்னோர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், கெட்டவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லி கொடுத்துறாங்க, தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் கடந்து போன ஒரு சமூகம். வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தவைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய வார்த்தை. நீ உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லப்பா, விட்டு ஒதுங்குங்க. அடுத்து அறிஞர்களா? அறிஞர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட பெரிய அறிஞர் இல்லை, நம்புங்க. அதுதான் மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஒரு பெரிய அறிஞர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, இனி வரப்போறதும் இல்லை. அப்படிப்பட்ட அறிஞரை நம்ம கண்ணு முன்னால அவருடைய சொல்கள் நம்முடைய மொழியிலேயே நம்முடைய பாசையிலே நமக்கு பாதுகாத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற போது ஏன் இன்னொருத்தரை தேடி நம்ம ஓடணும்? வழி இல்லாதவர்கள் போலாம், வழி இருக்கிற நமக்கு என்னத்துக்கு அந்த பிரச்சனை? ஆனா அதுக்காக நம்ம எங்க இமாம்கள் எல்லாம் விட்டுறோமா? எந்த இமாம விட்டோம்? எந்த இமாம விட்டுருக்கிறோம் சொல்லுங்க? நம்ம பள்ளியில இமாம் அபு ஹனீஃபாவை பத்தி சொல்லியிருக்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கிறோம். இமாம் ஷாஃபியை பத்தி பேசியிருக்கிறோமா இல்லையா? இமாம் மாலிக்கை பத்தி பேசியிருக்கிறோமா இல்லையா? அஹ்மத் பின் ஹம்பலை பத்தி பேசியிருக்கிறோமா இல்லையா? எல்லாத்த பத்தி பேசியிருக்கிறோம். இனியும் சொல்ல போனா புகாரிய, முஸ்லிம, திருமீதிய, நசாயி எல்லா ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறோம். எந்த நல்ல கருத்து இமாம்களுடைய எந்த சொல்லையும் நாம் விடவில்லை. அதே இமாம்கள் சில நேரம் பிழை செய்திருக்கிறோம் என்று அவர்களே ஒத்துக்கொண்டு சாட்சி சொல்லியிருப்பதனால் எதில் அவர்கள் பிழை செய்திருக்கிறார்களோ அதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பொருந்திக் கொள்வதற்கு போதுமானவன், நாங்கள் அந்த கொள்கைக்கு வரமாட்டோம் என்ற உறுதியை ஏற்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கொள்கையை பாதிக்கிற இந்த 3 விஷயத்தையும் நம்மிடம் இருந்து அகற்றுவானாக. அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து பேரல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.